உலகம் முழுவதும் இன்று நத்தாரை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற அனைத்து ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த ஆசீர்வாதங்களையும் ஜெபங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்றைய தினத்திலே நத்தாரை பற்றி ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு உங்களை நாங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று என்னோடு அருட்தந்தை அருளாந்தம் உதயதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அருட்தந்தை அவர்கள் கண்டி குருமடத்திலே விரிவுரையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். வணக்கம் அருட்தந்தை உதயதாஸ் அவர்களே. வணக்கம் ஃபாதர். அருட்தந்தை அவர்களே, இன்று நாங்கள் ஒரு நத்தாரை பற்றி ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்திலே நாங்கள் இன்று ஆராய இருக்கின்றோம். அதற்கு ஒரு அறிமுகமாக நத்தார் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவினை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும், அது சம்பந்தமாக ஒரு சிறிய ஒரு முகவுரையை நம்முடைய நேர்களுக்கு ஆரம்பத்திலேயே கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஃபாதர், என்னென்று கேட்டிங்கன்னு சொன்னால், நம்முடைய விசுவாசத்திலே, கத்தோலிக்க நம்பிக்கையிலே நாங்கள் ஒரே கடவுள் 3 நபர்கள் என்று சொல்லுவோம். அதாவது தந்தை, மகன், தூயாவியார். அப்போ இந்த மகனானவர் தான் மனித அவதாரம் எடுத்து பிறக்கின்றார். அப்போ இது அழகாக புனித யோவான் நற்செய்தியில் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்ப்போம். இந்த மகன் வார்த்தையாக இருந்தார், கடவுளோடு இருந்தார், கடவுளாக இருந்தார். அவர் காலம் நிறைவுற்ற போது மனிதனாக பிறந்தார். அப்போ இந்த பிறப்புக்கு முக்கிய காரணம் என்னென்று சொன்னால், கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டார். அவர் இந்த உலகம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த மகனை கொடுத்தார். அப்போ இதுதான் மிக முக்கியமான இறையியல் கோட்பாடு. அதே போல் நம்முடைய நம்பிக்கை, இந்த உலகம் வாழ வேண்டும். ஏன் உலகம் வாழ வேண்டும்? அந்த காலத்திலே நமக்கு தெரியும், உலகம் மாந்தர் பாவம் செய்து கடவுளுக்கு எதிராக போனதால் அவர்கள் அந்த பரிசுத்த வாழ்வை, கடவுளோடு இணைந்த அந்த அருள் வாழ்வை இழந்திருந்தார்கள். அந்த அருளையும் ஆசிரையும் திரும்பவும் இந்த உலகிற்கும் உலக மாந்தருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு மனிதனாக பிறந்தார். அப்போ இதன் அடிப்படையில் ஃபாதர், எனக்கு ஒரு சின்ன ஒரு விடயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது உங்களோட கேட்க விரும்புகிறேன். இந்த 25ஆம் தேதி டிசம்பர்ன்னு நம்ம சொல்கிறது தானே, அப்போ அதை பற்றி நீங்கள் ஏதாவது மக்களுக்கு சொல்லிடுமா? பல நேரத்தில் ஃபாதர் சொன்னது போல் நாங்கள் நினைக்கிறது உண்மையிலேயே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறந்த திகதி, அதாவது இயேசுநாதருடைய பர்த் சர்டிஃபிகேட்டை பிறப்புச் சான்றிதழை வைத்துக்கொண்டு இந்த திகதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பலரும் நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படி இல்லாட்டி அப்படியான ஒரு நினைப்பிலே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கலாம். ஆக நாங்கள் டிசம்பர் 25 அப்படி சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு தெரியும், நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற எமக்கு 2 விதமான காலநிலை பற்றி எங்களுக்கு அடிப்படை அறிவு இருக்கிறது. ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் அந்த காலநிலை 4 பருவங்களாக மாறும். அப்போ நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த பருவ நிலை மாற்றங்களை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது டிசம்பர் 21ஆம் திகதி 22ஆம் திகதி இந்த தினங்கள் நீண்ட இரவையும் குறுகிய பகலையும் கொண்டிருக்கும். அப்போ அதாவது சூரிய ஒளி உலகின் மீது படுகின்ற அந்த காலம் குறைவாக இருக்கும், நீண்ட இரவு இருக்கும். ஆக டிசம்பர் மாதம், மார்கழி மாதம் 22ஆம் திகதிக்கு பிற்பாடு மெல்ல 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 பகல் நேரம் அதிகரிக்க ஆரம்பிக்கும், இரவு குறுகத் தொடங்கும். ஆகவே இதனை பண்டைய காலத்து மக்கள் சூரியனுடைய பிறந்த நாளாக அவர்கள் கொண்டாடினார்கள், ஒளியினுடைய பிறந்த நாளாக கொண்டாடினார்கள். ஆக இன்று ஆண்டவர் இயேசு உலகிற்கு ஒளி, நானே உலகின் ஒளி என்று நம் ஆண்டவர் இயேசு குறிப்பிட்டார். ஆரம்பத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், படைப்பின் தொடக்கத்திலே முதலாவதாக கடவுள் படைத்ததும் ஒளியை. ஆக அந்த ஒளியின் விழாவை நாங்கள் இயேசுவினுடைய பிறப்பு தினமாக நாங்கள் கொண்டாடுவது சால பொருத்தமான ஒரு இறையியல் அடிப்படையிலான உண்மையாக இருக்கிறது. ஆகவே இது வரலாற்று ரீதியான உண்மை என்பதை விட இறையியல் ரீதியான ஒரு உண்மையாக இருக்கிறது, பொருத்தப்பாடாக இருக்கிறது. இயேசுவினுடைய பிறந்த நாளை நாங்கள் டிசம்பர் மாதம், மார்கழி மாதம் 25ஆம் தேதி கொண்டாடுவது இயேசுவே உலகின் ஒளி என்கின்ற செய்தி பரப்பப்படுகிறது.
நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், காரிருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று இயேசுவினுடைய பிறப்பை முன்னறிவிக்கின்ற பொழுது. ஆகவே இந்த இயேசு உலகின் ஒளி என்பது பழைய ஏற்பாடிலிருந்து வருகின்ற ஒரு உன்னதமான படிப்பினையாக இருக்கிறது. நிச்சயமாக அதே போல் ஃபாதர், நாங்கள் நத்தாரை பற்றி பல்வேறு கோணங்களில் நாங்கள் பார்க்க முடியும், பல்வேறு விதத்திலே நத்தாரை பற்றி நாங்கள் சிந்திக்க முடியும். அந்த விதத்திலே நாங்கள் நத்தார் என்று பார்க்கின்ற பொழுது நத்தாரோடு இணைந்து பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது. நத்தார் குடில், நத்தார் மரம், நத்தார் தாத்தா, இப்படியான சில விடயங்களும் இங்கே இருக்கிறது. ஆகவே நாங்கள் இப்பொழுது அந்த அம்சங்களை பற்றி நம்முடைய நேர்களுக்கு ஒரு குறுகிய ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மைதான் ஃபாதர். இப்போ நான் பெரும்பாலும் சொல்லிக்கொள்கிற விடயம் தான் இந்த நத்தார் குடில். இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஜேசு சிறிய பாலனாக பிறந்ததையும், அதே போல் அன்னை மரியா, சூசையப்பர், அதே போல் மற்ற நத்தாரோடு ஒட்டிய மூவிராசாக்கள், இவ்வாறாக அதே போல் இடையர்கள் என்றெல்லாம் நாங்கள் பலரை பார்க்கிறோம். அப்போ இதை முதல்ல ஒரு நேச்சுரலாக, அதாவது இயற்கையாகவே மனிதர்களையும் அதே போல் மிருகங்களையும் கொண்டு நத்தார் குடிலை உருவாக்கியவர் நம்முடைய புனித பிரான்சிஸ் அசிசியார். அப்போ அவருடைய அந்த அந்த குடிலின் அமைப்பை ஒட்டித்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் பல இடங்களிலும், அதாவது ஒவ்வொரு வீடுகளிலும் கூட அதே போல் மூலை முடுக்குகள், அதே போல் கத்தோலிக்கர் அல்லாத மக்கள் கூட, அதை கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் கூட இந்த நத்தார் குடிலை அமைப்பார்கள். அப்போ இந்த அமைப்பதன் ஊடாக நமக்கு தருகிற ஒரு செய்தி தான், கடவுள் நம்மோடு குடியிருக்கிறார், அவர் நம்மோடு தங்கினார், அவர் நம்மோடு வாழ்கிறார் என்பது நமக்கு ஒரு டேஞ்சிபிள், அதாவது நமக்கு உணர்வு பூர்வமாக அதை விளங்கி கொள்கிற ஒரு விடயமாக இருக்கிறது. அப்போ இதன் அடிப்படையில் பார்த்து இப்போ நத்தார் குடிலோடு சேர்ந்து பெரும்பாலும் நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம்தான் நத்தார் மரம், அதே போல் பல மற்ற விடயங்கள். அப்போ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஃபாதர்? உண்மையிலே பார்க்கின்ற பொழுது ஃபாதர், நத்தார் மரம், அதாவது ஆரம்ப காலங்களிலே இந்த பைன் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற, அதாவது நம்முடைய நாட்டிலே இலைகள் எப்பொழுதுமே பச்சல் பசையன் என்று வடிவாக இருக்கும் பொதுவாக வருடம் முழுவதும். ஆனால் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் அங்கே இலை உதிர்காலம், இலை துளிர்காலம் என்று சொல்லி வருடம் முழுவதும் அந்த பச்சை பசையல் என்கின்ற தன்மை இருக்காது. ஆகவே இந்த பைன் மரங்கள் போன்ற மரங்கள், நத்தார் மரங்கள் போன்ற மரங்கள் வருடம் முழுவதுமே தங்களுடைய அந்த செழுமையை காண்பிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே மக்கள் அந்த செழுமையை ஆரம்பத்திலிருந்தே கொண்டாடினார்கள். ஆக அந்த அந்த கொண்டாட்டமும் நம்முடைய இயேசுவினுடைய பிறப்போடு இணைக்கப்பட்டு, இயேசுவே உலகின் செழுமை, உலகம் செழிப்பதற்காக, உய்வதற்காக ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். ஆகவே அந்த அந்த அடிப்படையான பின்னணியிலே இந்த மரத்தினுடைய இந்த கொண்டாட்டங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அருட்தந்தை அவர்களே, நத்தார் தாத்தாவை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்முடைய நேர்களோடு பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மைதான். இப்போ நம்ம நத்தார் தாத்தான்னு சொல்லும்போது நமக்கு வாரது சாந்தா க்ளாஸ். அப்போ உண்மையிலேயே அவருடைய ஆரம்ப நம்ம வரலாற்று பின்னணின்னு சொன்னால் சென்ட் நிக்கலஸ், அதாவது புனித நிக்கோலஸ் என்கின்ற ஒரு ஆயர். அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், அவர் தன்னுடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு பெரும்பாலான உதவிகளையும் அதே போல் அவர்களுக்குரிய பரிசில்களையும் அவர்களுக்கு தெரியாமலே கொடுத்தவர். இப்போ நாம் இன்றைக்கு பார்க்குறோம் ஃபாதர், ஆறாவது ஒரு ஆள் ஒரு சிறிய ஒரு பரிசை கொடுத்தா அதை விளம்பரப்படுத்தி அதை பல விதமான இதுகள் எல்லாம் பகிர்வு செய்து அதை எல்லாம் பிரசித்தப்படுத்துவார்கள். ஆனால் அந்த காலத்தில் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் யாராவது ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் அவருடைய தேவை இருக்கிற ஒரு குடும்பத்தை அவர் பார்த்தாருன்னு சொன்னால், அவங்களுக்கு தெரியாமல் இரவு வேளையில் போய் அவர்களுக்குரிய தேவையை அவர் நிறைவேற்றுவார். உதாரணமாக அதில் ஒரு கதை ஒன்று, நல்ல ஒரு கதை ஒன்று இருக்குது. 3 பெண் பிள்ளைகள் இருந்த ஒரு குடும்பத்தில் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை துணையை தேடிக்கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் அவர்களுக்கு உதவியாக பொற்காசுகளை எல்லாம் கொண்டு கொடுத்தார் என்ற ஒரு கதையும் இருக்குது. அப்போ இதன் அடிப்படையில் தான் இந்த நத்தார் தாத்தா என்கின்ற விடயம் வந்தது. ஆனால் இப்போ அதுவும் ஒரு விளம்பர விடயமாக போய்விட்டது. அடுத்தது அவர் சில வேளை
இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த என்ன வெகுமதிகள் அதே போல் பலவிதமான அந்த அப்படியான விடயங்களுக்கு அவர் ஒரு பயன்படுத்துகிற விடயமாக போய்விட்டார். இந்த நத்தார் கொண்டாட்டம் விளம்பரங்களை நோக்கி வியாபாரத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஆகவே அருட்தந்தை சொன்னது போல இந்த நத்தார் கொண்டாட்டத்தினுடைய உண்மையான அடிப்படையான அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்வது நமக்கு சால பொருத்தமாக இருக்கும். நத்தார் என்று சொல்லுகின்ற பொழுது ஃபாதர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், இம்மானுவேல். அதாவது ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பேர் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. இப்போ சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் எந்த நேரமே நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. நாங்கள் உயர்வு தாழ்வு இருக்கும் எங்களுடைய உணர்வுகள். சில நேரத்தில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இருப்போம், சில நேரத்தில் எங்களுடைய அந்த உற்சாகம் குறைவாக இருக்கும். நீங்கள் வைத்தியசாலை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த வைத்தியசாலையில் அவருடைய நோயாளியினுடைய அவருடைய தன்மை, நோயினுடைய தன்மை, அவருடைய உடல்நிலையை கணிப்பிடுவதற்காக அந்த கணனி மீட்டர் ஓடிக்கொண்டிருக்கும். அது மேலே கீழே போய்கொண்டே இருக்கும். அது ஒரே நேர்கோடாக போச்சுன்னு சொன்னால் அந்த நோயாளி இறந்து விட்டாருன்னு அர்த்தம். இப்போ வாழ்க்கையும் அப்படி தான், ஒரே நேர்கோடாக போகாது, உயர்வு தாழ்வு இருக்கும். அப்போ பல நேரத்தில் அப்படியே நாங்கள் விழுந்து கிடக்கின்ற பொழுது எல்லாருமே எங்களுடைய வாழ்க்கையில் விழுவோம். எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி விழுகின்ற பொழுது யாராவது எங்களுடைய நண்பர்களோ எங்களுடைய சொந்தக்காரர்களோ எங்களுக்கு ரொம்ப எங்களை நேசிக்கிறவங்களோ எங்களுடைய பின்னால் இப்படி 2 தட்டுனா அதனுடைய அர்த்தம் என்னது? நான் உங்களோட இருக்கிறேன், நான் உங்களோட இருக்கிறேன். அப்போ நத்தாரினுடைய அடிப்படையான அர்த்தம் என்னதுன்னு கேட்டால், கடவுள் மனிதத்துக்கு அவர் தட்டிய அந்த தட்டு உண்மைதான். மனிதர்களுடைய தோளை தட்டி ஆண்டவர் சொல்லுகின்றார், மனிதா நான் உன்னோடு இருக்கிறேன், இம்மானுவேல், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுடைய உயர்விலும் தாழ்விலும் உங்களோடு இருக்கிறேன். அதுதான் இந்த நத்தாரினுடைய அடிப்படையான அர்த்தம் என்று நான் நினைக்கிறேன் ஃபாதர். உண்மைதான் ஃபாதர், நீங்கள் சொல்லிக்கல இப்போ நம்ம நத்தாரில் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் அப்படிப்பட்ட ஒரு விடயம் தான். அதாவது ஆண்டவர் உண்மையிலேயே இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி நம்முடைய உயர்விலும் தாழ்விலும் அவர் ஒரு பங்குதாரராக மாறினார். ஹி பிகேம் அ பார்ட்னர். அவர் நம்முடைய ஒரு பங்குதாரராக மாறினார். அப்போ அதன் அடிப்படையில் நமக்கு உண்மையிலேயே ஒரு வாழ்க்கையில் நாம் சோர்வுற்ற போதும் அவர் நமக்கு செழுமையடைய, நாம் மீட்சி அடைய அவர் உதவியாக இருக்கிறார். அதே போல் நாங்கள் சந்தோஷத்தில் இருக்கும்போதும் அவர் அதையும் பக்குவமாக கையாள வேண்டுமென்று நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தன்மையோடு அவர் நம்மளோடு இருக்கின்றார். அப்போ அந்த எல்லா விடயமும் அடங்குகிறது. அதே போல் தான் நாம் செய்கிற ஒவ்வொரு விடயமும், நத்தாரில் நம்ம பரிசு கொடுக்குறோம்னு சொன்னால், ஒரு ஏழை எளியவங்களை நம்ம நினைச்சு பார்க்குறோம்னு சொன்னால், அதே போல் நாங்கள் நம்முடைய உறவினர்களோடு நாம் பரிசு பொருட்களை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறோம்னு சொன்னால், எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சிறிய விஷயத்துலையும், அதாவது நாம் ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், அது நத்தார் வாழ்த்துக்கள் என்று சொல்லி நம்ம கைகளை கொடுத்து அவங்கள நாம் வாழ்த்துறோம்னு சொன்னால், எல்லாத்துலேயுமே கடவுள் நம்மோடு இருக்கிற மாதிரி கடவுளுடைய மனிதர்கள் நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் பக்கபலமாக இருக்கிறோம் என்றதை நாம் அதை காட்டிக்கொள்கிறோம். அப்போ அந்த ரீதியில் உண்மையிலேயே அந்த ஒரு பெரிய மாபெரும் இறையியல் விஷயம் நம்முடைய ஒரு நாளாந்த ஒரு மனித வாழ்வுக்குள்ளே வார ஒரு விடயமாக இருக்கிறது. அப்போ அது இப்போ நீங்கள் பங்கு தந்தைன்னு சொன்னீங்க, அந்த பங்குகளில் நீங்கள் எப்படி என்ன மாதிரி எல்லாம் இதுகளை செய்தீங்க ஃபாதர்? நிச்சயமாக ஃபாதர், முக்கியமாக ஒரு பங்கு தந்தையாக, எங்களுடைய நேர்களைப் போல ஒரு தாயாக, தகப்பனாக, ஒரு இளைஞனாக, யுவதியாக, முக்கியமாக நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதே போல் நீங்களும் சொன்னீங்க, நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவருக்காக இருக்க வேண்டும். அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைவாக இருக்குது. நாங்கள் ரொம்ப அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் சில நேரத்தில் நாங்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கூட பலருக்கு தெரியாது. ஒன்றுக்கு பிறகு இன்னொன்று, அப்படி வாழ்க்கை ரொம்ப பரபரப்பாக பிஸி ஆகி கொண்டிருக்கிறது. அப்போ எங்களுக்கு எல்லாத்தையும் விட நாங்கள் காசு பணம் கொடுக்கறதுக்கு எல்லாரும் ரெடி, ஆனால் நேரத்தை கொடுக்கறதுக்கு யாருமே ரெடி இல்லாத ஒரு நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே ஃபாதர் சொன்ன ஒரு நல்ல வடிவான ஒரு விடயம், அதாவது இந்த நத்தாரில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த இம்மானுவேல் அப்படிங்கிற அந்த அடிப்படை விசுவாசத்தை நாங்கள் கொண்டாடுகிறத போல் நானும் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய நேச சொந்தங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். உங்களுடைய அப்பாவுக்கு, உங்களுடைய அம்மாவுக்கு, உங்களுடைய கணவனுக்கு, உங்களுடைய மனைவிக்கு,
விலைமதிப்பான ஒரு பரிசு பொருளை மட்டுமல்ல, அவங்களோட கொஞ்ச நேரத்தை செலவழிங்க. உங்களோட அம்மா அப்பா உங்களுக்கு பக்கத்தில் இல்லாட்டி தேடி போங்க. அவங்கள தேடி போயிட்டு அவங்களோட 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் செலவிடுங்க. உங்களோட அம்மா அப்பா தூரத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட கதைங்க. சில நேரத்தில் அம்மா அப்பாட கால்னு சொன்னால் அசட்டையாக டைம் இருந்தால் மட்டும் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணி கடைசியாக தான் அம்மா அப்பாட கால் ஆன்சர் பண்ணப்படும். அப்போ அதனால் நாங்கள் இந்த ஃபாதர் சொன்னது போல் நாங்கள் கடவுள் நம்மோடு இருக்கிறார், ஆகவே நாமும் ஒருவர் மற்றவரோடு இருக்கிறோம் என்பதை இந்த நத்தாரில் எங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, நாங்கள் அதிகமாக கதைக்க முடியாமல் போன எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான நபர்களுக்கு நாம் தெரியப்படுத்துவோம். உண்மைதான் ஃபாதர், நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ ஆக்கள் எல்லாம் ஒரு ரெட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரே பிஸி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எதுக்காக வேண்டி பிஸியாக இருக்கிறோம்ன்றது ஆக்களுக்கு தெரியாது. கடைசியில் நிறைய பணம் இருக்கும், ஆனால் அந்த பார்த்தோம்னா அவங்க குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக உழைப்பாங்க, ஆனால் கடைசியில் பிள்ளைகளும் இல்லை, குடும்பமும் இல்லை. அப்படியான ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த நத்தார் வந்து பாருங்கள், கடவுள் நமக்காக அவர் தன்னுடைய கடவுள் தன்மை எல்லாத்தையும் எடுத்து வைத்து விட்டு அழகாக பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுலடிகளார் சொல்லுவார், இந்த வார்த்தையானவர் ஆண்டவர் ஜேசு தன்னுடைய கடவுள் தன்மை முழுவதையும் கலட்டி வைத்து விட்டு, அதாவது புறம்பே ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் ஒரு சிறிய மனித குழந்தையாக இந்த உலகத்திலே பிறந்தார். அதன் பிறகு அவர் வந்து சிலுவை சாவு மேற்கும் அளவுக்கு தன்னையை தாழ்த்தி கொண்டார் என்று சொல்லி. அப்போ இந்த நத்தாரில் வந்து நாங்கள் நம்மளை வெறுமையாக்க, அதாவது நம்முடைய மனிதத்திலே மனசில் இருக்கிற ஆணவம், அதே போல் பேராசை, பொருளாசை, அதே போல் நான் என்கின்ற அந்த மமதை, இதுகளை எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்காட்டிக்கு இந்த நத்தாரை உண்மையாக நம்முடைய மன நிறைவோடு அமைதியாக கொண்டாட முடியாது. இப்போ அந்த ரீதியில் ஃபாதர் நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் ஜீசு அமைதியின் தூதன், அதை பற்றி நீங்கள் சொல்லலுமா? நிச்சயமாக ஃபாதர். அதாவது ஆண்டவர் பிறந்த அந்த இரவிலே தூதர்கள் இடையர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்கள் சொன்ன விடயம், உலகிலே நன்மனதோருக்கு, நல்ல மனசுள்ளவங்களுக்கு அமைதி உரித்தாகட்டும் அப்படின்னு வாழ்த்தினார்கள். முதலாவது வாழ்த்து. அதே போல் உயிர்த்த ஆண்டவரும் தன்னுடைய சீடர்களை சந்திக்கின்ற பொழுது சொன்னது, உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். ஆகவே அமைதியை ஒரு அழகான விஷயம். இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அமைதியை பார்க்கின்ற பொழுது எல்லாருமே அமைதியை நோக்கி நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே வந்து டென்ஷன் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் பல நேரத்தில் எங்களுக்கு இல்லாமல் போகிறதும் அமைதி. ஆனால் பைபிள் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, விவிலிய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, அமைதி என்கின்றது யுத்தங்கள் இல்லாத, சண்டை இல்லாத சூழ்நிலை மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி நாங்கள் எபிரேயத்தில் சாதாரண வாழ்த்துக்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த ஷாலும் என்கின்ற வார்த்தை, அது ஆண்டவர் வந்து மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான நிலையை குறிக்கிறது. அந்த ஷாலும் என்கின்றது, கடவுள் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பாராக, அனைத்து அந்த மனித வாழ்க்கையை செழிக்கிறதுக்கான அப்படிப்பட்ட ஒரு முழுமை, ஹோல்னஸ் அப்படின்னு சொல்லும். அதுதான் அமைதி என்கின்ற அந்த வார்த்தை. ஆகவே பல நேரத்தில் நாங்கள் ஃபாதர் சொன்னது போல் சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் இருப்போம். நாங்கள் அதாவது கை கெட்டு தூரத்தில் வச்சுக்கொள்வோம், அட் த சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். கை கெட்டிய தூரத்தில் சில நபர்களோட நாங்கள் சண்டையும் இல்லை, பேச்சுவார்த்தையும் இல்லை. அது அமைதி கிடையாது. அமைதி என்று சொல்வது அந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிற நிலையும் தாண்டிய ஒரு நிலை. நாங்கள் அவர்களோட கதைக்கிறது, பேசுகிறது, உறவு கொள்வது. ஆகவே நாங்கள் ஆண்டவருடைய அமைதியை பெற்றுக்கொள்வது போல நாங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அமைதியை வந்து நாங்கள் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அதாவது நாங்கள் எங்களுடைய பேச்சில் அமைதி இருக்கணும், இனிமே இருக்கணும். எங்களுடைய சிந்தனையில் நாங்கள் அமைதி இருக்கணும், எங்களுடைய செயற்பாடுகள் அமைதி இருக்கணும். ஆகவே ஒருத்தரோட கதைக்கும் பொழுது கூட நாங்கள் அமைதியாக கதைக்கிறதுக்கு முயற்சிப்போம். ஆகவே இந்த நத்தாரில் வந்து நாங்கள் மன்னிப்போம், மறப்போம், அமைதியை ஏற்படுத்துவோம், இல்லையா ஃபாதர்? நிச்சயமாக. அப்போ இரண்டா ஆண்டவர் ஜேசு அமைதியின் தூதனாக வந்து, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க, அழகாக சொன்னீங்க, அந்த ஷாலோம் என்று சொல்கிறது சும்மா, அதாவது அந்த வயலன்ஸ் இல்லாத,
அதாவது சண்டை சச்சரவு இல்லாத நிலை இல்லை. அது ஒரு பூரண ஒரு அமைதி, அதே போல் உடல் நலம், அதே போல் மனநலம். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஆன்மீகம், ஒரு ஆழமான ஆன்மீகம் தேவை. அதாவது நம்மளை சுற்றி பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் நம்ம தெரிஞ்சான அறிஞ்சான நம்ம விரும்பினான விரும்பாட்டிக்கிறேன்னு நம்ம நடந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ இதுக்குள்ளேயும் நாம் ஒரு ஆழ்ந்த ஆன்மீகத்தோடு இருந்தால் தான் நாங்கள் அமைதியாக இருக்க முடியும். அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு அமைதியைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிறார். உதாரணமாக சொல்ல போனீங்கன்னு சொன்னால், நம்முடைய இந்த இப்போ இருக்கிற பாப்பரசர் திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்கிறாரு, எப்படி ஒரு சாதாரண வாழ்க்கையில் ஒரு அமைதியை ஒரு நபர் பேணிக்கொள்ளலாம். அப்போ அப்படி அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஒரு சாதாரண பெண்மணி எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க ஒரு நாளாந்த வாழ்க்கையை செலவிடும் போது அவங்களுக்கு இப்படி ஒரு பரபரப்பான நிலைமை. அவங்களுக்கு கணவர் இருக்கிறார், அவர் வேலைக்கு போகணும், அவர் வேலைக்கு போகும்போது அவருக்கான இதுகளெல்லாம் செய்து அவரை ஒழுங்குபடுத்த வேணும். அதே போல் அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் பாடசாலை போக வேணும். அப்போ அவங்க எல்லாம் பரபரப்பாக இருப்பாங்க. அப்புறம் பாடசாலை முடிஞ்சு வந்த உடனே பிள்ளை என்ன சொல்லுவார், அந்த கதையை சொல்லுவார், அம்மா ஆல்ரெடி டயர்டு. அதாவது முதலே அவங்க இப்போ ரொம்பவும் களைத்து வேர்த்து இருக்கிற நேரத்தில் இந்த பொடியினுடைய கதைக்கும் அவங்க காது கொடுக்க வேணும். அப்போ இப்படியாக அந்த நாள் ஒரு பரபரப்பான நாளாக இருந்தாலும் அதுக்குள்ள அவங்க அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆன்மீகம் தேவை. அதாவது ஒரு ஆழமான ஆன்மீகம் தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகத்தை நாம் எப்படி கட்டி எழுப்பலாம் ஃபாதர்? இந்த நத்தார் செய்தியோட சொல்லுங்க பார்ப்போம். முக்கியமாக அந்த ஃபாதர், நாங்கள் நீங்கள் சொன்னது போல் இந்த நத்தாரில் ஒரு நத்தாரை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆன்மீகம் எங்களுக்கு தேவை. நிச்சயமாக அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. நான் அதனுடைய தொடக்க புள்ளியாக நான் கருதுறது என்னதுன்னு கேட்டால், முக்கியமாக நாங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு விரும்புகின்றோம். எங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தேவை, சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் பல நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியை தேடி ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். நான் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கலாம், நான் கடவுளை தேடி ஓடலாம், நான் கடவுளை நோக்கி பயணிக்கலாம். ஆனால் மகிழ்ச்சியாக இல்லாட்டி அதில் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. அதனால தான் எங்களுடைய திருத்தந்தை சொல்லுகின்றார், மகிழ்ச்சியான புனிதர்கள் தேவை அப்படின்னு சொல்லி, ஜாய்ஃபுல் செயின்ஸ் அப்படின்னு சொல்லுகின்றார். ஆகவே இந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது உலகத்தில் சொல்லப்படுகின்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறத விட வித்தியாசமானது. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் பைபிளில் தெளிவாக சொல்லுகின்றது. 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, மகிழ்ச்சி பரிசுத்தாவினுடைய ஒரு கனியாக, அதாவது ஒரு வரப்பிரசாதமாக, கொடையாக, பரிசாக கொடுக்கப்படுகிறது. மகிழ்ச்சி ஒரு பரிசு. அதாவது மனித முயற்சியால் மகிழ்ச்சியாக நாங்கள் முழுமையான மகிழ்ச்சியை எப்பொழுதுமே தேடிக்கொள்ள முடியாது என்பது அதிலிருந்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். ஒரு பார்ட்டி போடுறதால, அப்படி இல்லாட்டி ஒரு ட்ரிப் போகிறதால, அப்படி இல்லாட்டி வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட்றதால எங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு ஒரு நல்ல சொந்த வீடு இருக்கிறதால, அப்படி இல்லாட்டி எனக்கு ஒரு வாகனம் இருக்கிறதால என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. மகிழ்ச்சி அடிப்படையில் கடவுளுடைய ஒரு கொடை. ஆகவே தான் என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதற்கு பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்து பாருங்கள் நேர்களே. அபக்கூக்கு இறைவாக்கினருடைய புத்தகம் இருக்குது. அதை கடைசி அத்தியாயம், கடைசி வசனங்களை வாசித்து பாருங்கள். அத்திமரம் கனி கொடுக்காமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடுக்காமல் போனாலும், என்னுடைய தொழுவத்தில் மந்தைகள் இல்லாமல் போனாலும், நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதை இன்னைக்கு எங்களுடைய இந்த காலகட்டத்தில் நான் மொழிபெயர்த்தா நாங்கள் என்ன சொல்லுவோம்? என்னுடைய பேங்க் பேலன்ஸ் 0வாக இருந்தாலும், நான் போடுற ஃபேஸ்புக் பிக்சருக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லைக்ஸ் போடாட்டியும் நான் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன். உண்மைதான். நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை சொல்ல வாரீங்க ஃபாதர். உண்மையிலேயே இப்போ இந்த மகிழ்ச்சி என்று சொல்லும்போது, இந்த மன நிறைவு என்று சொல்லும்போது நமக்கு வெளியிலிருந்து வார விஷயம் இல்லை. அதாவது நமக்கு நிறைய இப்போ என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், அதாவது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வச்சுருக்கிறதால, அதாவது புதிய புதிய வடிவங்களில். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னா, சில பேர் அவங்களோட கிட்னியை தன்னும் விற்றிருக்கிறாங்க ஆப்பிள் ஃபோன் வாங்கணும்னு சொல்லி. அதாவது அப்போ என்னத்துக்காக எதை நாம் இழக்கிறோம்னு சொல்லியும் தெரியாத அளவுக்கு நம்முடைய உலகத்தில் போய்கொண்டிருக்கிற வேளையில், அப்போ உண்மையான மகிழ்ச்சி என்னன்னு சொல்கிறதுக்கு
ஆண்டவர் இயேசுனுடைய இந்த பிறப்பு ஒரு அடித்தளமாக ஒரு ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குது. எப்படின்னு சொன்னால், அவர் தன்னுடைய இறைத்தன்மை முழுவதையும் இறக்கி வைத்துவிட்டு மனிதனாக வந்தார். மனிதர்கள் நாங்கள் அவருடைய அன்பை புரிந்து அதை சுவைத்து அந்த அன்பிலே திளைக்க வேண்டும், அதனூடாக நாங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்றதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே அந்த ரீதியில் ஃபாதர், அப்போ உண்மையிலேயே இந்த மகிழ்ச்சி என்று சொல்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறதாலேயோ நம்ம போடுற பாட்டிகளாலேயோ அல்லது நமக்குரிய அந்த கேஜெட்ஸ்ன்னு சொல்லி அந்த பொருட்களாலேயோ இல்லை, மாறாக அந்த அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு தன்னிறைவு, அது வந்து ஒரு ஆண்டவருடைய கொடை. அருட்தந்தை அவர்களே, நாங்கள் ஏற்கனவே கதைக்கின்ற பொழுது அருட்தந்தை அவர்கள் கூறினீர்கள், ஆண்டவர் இயேசு இந்த உலகிலே மனிதனாக பிறந்து மக்களை தங்களுடைய பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று. ஆண்டவர் இயேசு, நீங்கள் சொன்னீங்க, திருத்துவத்தினுடைய 2வது ஆள், வார்த்தையானவர். அப்போ நாங்கள் பார்க்குறோம், கடவுள் இந்த உலகை படைக்கின்ற பொழுது தன்னுடைய வார்த்தையை ரொம்ப இலகுவாக பயன்படுத்தினார். கடவுள் சொன்னார், ஒளி தோன்றுக, ஒளி உண்டானது. மரம் செடி கொடிகள் தோன்றுக, மரம் செடி கொடிகள் எல்லாமே உண்டாகும். இப்போ கடவுளுக்கு இலகுவாக இருந்திருக்கும் இந்த உலகிற்கு மீட்பு உண்டாகுக அப்படின்னு சொல்லியிருந்தால் அதுவும் கடவுளால் செய்யக்கூடியதாக இருந்திருக்கும் இல்லையா? நிச்சயமாக. ஆனாலும் கடவுள் தன்னுடைய வார்த்தையை மனூறு கொடுத்து சிலுவைக்கு அனுப்பி பாடுகள் அனுபவித்து இந்த உலகத்தை மீட்கிறார். கடவுள் தன்னுடைய வார்த்தையை கொண்டு இலகுவாக படைத்த இந்த உலகை தன்னுடைய வார்த்தையை கொண்டு கடுமையாக மீட்கிறார். ஏன் இந்த கடுமையான முயற்சி? உண்மையிலேயே சில வேளை இது வந்து பெரிய ஒரு, அதாவது இறையியலாளர்களை சிந்திக்க தூண்டுகிற, அதே மாதிரி சாதாரண மக்களையும் ஆன்மீகவாதிகளையும் சிந்திக்க தூண்டுகிற ஒரு விடயம்தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாதர், இப்போ நாங்களும் பல வேளைகளில் பலரை நம்ம சொல்லியிருப்போம், நாங்கள் உங்களை அன்பு செய்கிறோம், ஐ லவ் யூ இதெல்லாம் சொல்லியிருப்போம். அப்போ அந்த பேச்சுவார்த்தையில் அன்பு செய்கிறோம்னு சொல்கிறத நாங்கள் அதுக்கு வாழ்க்கை வடிவம் கொடுக்க வேணும். பலர் வந்து நாங்கள் அன்பு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாதர், அன்பை சொல்கிறது வேறு நல்ல லேசான காரியம். இப்போ வாட்ஸ்அப்பில் அதே மாதிரி மற்ற சமூக ஊடகங்கள் எல்லாம் என்ன அந்த ஹார்ட் எல்லாம் வரைஞ்சி, இப்போ ஆரம்ப காலத்தில் அந்த ஹார்ட் கையால் வரைஞ்சி அம்பெல்லாம் குத்தி அப்படி என்ன அந்த ரொக்கெட் செய்து விடுவாங்க. இப்போ இந்த காலங்களில் ஈஸியாக நாம் இந்த இதுகளை செய்து கொள்ளலாம், இந்த எலக்ட்ரானிக் வடிவங்கள் ஊடாக. அப்போ இப்படி நாங்கள் பார்க்கும்போது, அப்போ அன்பென்று சொன்னாலே சில வேளை வார்த்தை தானென்று தான் நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில். ஆனால் அந்த அன்புக்கு வாழ்க்கை வடிவம் கொடுக்கும்போது அது மிகவும் கஷ்டமானது. அப்போ அதைத்தான் கடவுள் செய்து காட்டுறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தகப்பன், ஒரு தந்தை அவருடைய குடும்பத்தை அன்பு செய்கிறாருன்னு சொல்லிக்கலாம், அவர் தன்னுடைய மனைவிக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேணும். அது எவ்வளவு கஷ்டம். அதே மாதிரி அவர் குடிக்காமல் வேஸ்ட் பண்ணாமல் அவர் உழைக்கிற காசு பிள்ளைகளுக்காக அவருடைய வருங்காலத்துக்காக அவர் அதை பயன்படுத்த வேணும். அது எவ்வளவு கஷ்டம். அப்போ உண்மையிலேயே நான் அன்பு செய்கிறேன் என்று காலையிலையும் மாலையிலையும் அப்பா சும்மா சொல்லிட்டு தெரிஞ்சாருன்னு சொன்னால், இது ஒன்றுமே தன் மனைவியை பாதுகாக்காமல் இப்படிலாம் செய்துன்னு சொன்னால், அப்போ அது உண்மையான அன்பாகாது. பிள்ளைகளுக்கு சாப்பாடும் கிடைக்காது. அப்போ அந்த ரீதியில் கடவுள் வந்து அதை செய்து காட்டுறார். நான் உங்களை எப்படி அன்பு செய்கிறேன்னு செய்து காட்டினார். அப்போ அந்த அன்பினுடைய உச்சக்கட்டம்தான் அவருடைய வாழ்க்கையே கொடுத்தார். இப்போ அவர் சொல்கிறாரு, தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு கிடையாது. அப்போ அதைத்தான் ஆண்டவர் இயேசு அங்கே செய்து காட்டுறாரு. ஆனால் அதில் இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, புனித பவுலடிகள் அழகாக சொல்லுவார், நீங்கள் பாவிகளாக இருந்த போதே அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார். அங்கே தான் அவருடைய அன்பு கிரேட். இப்போ நாம் உண்மையிலேயே அன்பு செய்கிற மனைவிக்காக அவர் வந்து பிரமாணிக்கமாக இருக்கலாம். சிலர் உண்மையிலேயே அன்பு செய்கிற தன் பிள்ளைகளுக்காக அவர் ஒருத்து வாழலாம். அதே மாதிரி பெஞ்சாதி மனைவியும் பிள்ளைகளும் அப்படி செய்யலாம். ஆனால் நம்மளை கடவுள் அன்பு செய்தது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அன்பு. அதாவது அது வந்து ஒரு பெரிய ஒரு அன்பு. அதாவது அது வந்து ஒரு தூய்மையான அளவு கடந்த ஒரு முன்னுதாரணமான அன்பு. ஏன்னா நம்ம பாவிகளாக இருக்கும்போதே அவர் நம்மளை அன்பு செய்தார். அதாவது ஃபாதர், நீங்கள் சொன்னது போல் அது அன்கண்டிஷனல் லவ். உண்மைதான். எந்த விதமான கண்டிஷனும் ஆண்டவர் சொல்லல. பலமையாக எங்களுடைய அன்புக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் நான் இப்படி இருப்பேன். உண்மைதான். நீங்கள் என்னை அன்பு செய்தால் நானும் உங்களை அன்பு செய்வேன். ஆனால் ஃபாதர் வடிவா சொன்னீங்க, அதாவது வார்த்தையால் மட்டும் இல்லை, வாழ்வாலும் காட்ட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நிச்சயமாக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது கடவுளுக்கு ஒரு அம்மா தேவைப்பட்டாங்க.
ஒரு அப்பா தேவைப்பட்டாங்க, ஒரு குடும்பம் தேவைப்பட்டது. அப்போ நாங்கள் பார்க்கின்றோம், கடவுள் இந்த உலகத்துக்கு பேராஷூட்டில் வர இல்லை. கடவுள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் ஒரு மொழியை தெரிந்து கொள்ளுகின்றார், ஒரு இனத்தை தெரிந்து கொள்ளுகின்றார். கடவுள் தனக்கென்று ஒரு வீட்டை தெரிந்து கொள்ளுகின்றார், தாய் தந்தையை தெரிந்து கொள்ளுகின்றார், ஒரு பரம்பரையை தெரிந்து கொள்ளுகின்றார். ஆக எங்களுடைய பிறப்பு கடவுளால் திட்டமிட்ட ஒரு பிறப்பு. நிச்சயமாக. ஆகவே எங்களுடைய பிறப்பை பற்றி நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். என்னுடைய பிறப்பு என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய தாய் தந்தையை பற்றி, நான் பேசுகின்ற தாய்மொழியை பற்றி, ஆண்டவர் இயேசு அரமேய மொழியை பேசினார். ஆகவே என்னுடைய மொழியை பற்றி நான் பெருமைப்பட வேண்டும், நான் பேசுகின்ற மொழியை பற்றி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மொழியை பல நேரத்தில் நாங்கள் ஆங்கிலம் கதைக்கிறது ஒரு ஃபேஷனாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய தாய்மொழியை குறித்து எங்களுக்கு ஒரு பெருமை தேவை. அதே மாதிரி என்னுடைய அம்மா அப்பாவை பற்றி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால் சில நேரத்தில் அம்மா அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு சில இளைஞர்கள் யுவதிகள் தயக்கம். என்னுடைய அம்மாவுக்கு வயசாகிட்டு, என்னுடைய அப்பாவுக்கு வயசாகிட்டு. ஆகவே அப்படியான ஒரு தயக்கம் இன்று காணப்படுகிறது. அதே போல் என்னுடைய குடும்ப பின்னணியை பற்றி சொல்கிறதுக்கு, நான் இந்த இடத்துலேருந்து வாரேன், நான் இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வாரேன் என்று சொல்கிறதுக்கு பல நேரத்துக்கு தயக்கமாக இருக்குது. வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போன பிறகு தங்களுடைய வேர்களை மறைத்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நத்தார் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை கொடுக்கிறது. எங்களுடைய பிறப்பை பற்றி நாம் பெருமைப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசுவினுடைய பிறப்பை கடவுள் திட்டமிட்டது போல என்னுடைய பிறப்பையும் உங்களுடைய பிறப்பையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உண்மைதான் ஃபாதர், நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஒரு சிறிய ஒரு பொக்கிஷமாக எடுத்து பார்த்தோம்னா மனித மாண்பு. அதாவது எல்லா மனிதருக்கும் ஒரே மாண்பை கடவுள் கொடுக்குறார். அப்போ அவருடைய குலமோ கோத்திரமோ அல்லது அவருடைய வழிபாட்டு முறைகளோ அவருடைய பின்னணிகளோ அவருடைய மொழியோ அவருடைய மாண்பை குறைப்பதும் இல்லை, கூட்டுவதும் இல்லை. அவர் அரச பரம்பரையில் வந்தாலும் சரி, அவர் ஆண்டி பரம்பரையில் வந்தாலும் சரி, ஒரே மனித இயல்பு. அதனால சொல்லுவாங்க வெட்டினா ரத்தம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் இப்போ நமக்கு உங்களுக்கோ அல்லது எனக்கோ ஒரு ரத்தம் தேவைப்படுற போது நாம் அவர் யாரு இவர் யாரு என்று நாம் பார்க்குறது கிடையாது. நமக்கு உயிர் வாழ்கிறதுக்கு ரத்தம் தேவை, அவ்வளவுதான். அப்போ அந்த மனிதம் தான் நமக்குள்ளே ஊடுருவி பாய வேண்டும். அப்போ அந்த ரீதியில் பார்த்து நம்முடைய பிறப்பும் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய பின்னணி எல்லாமே நாம் தெரிவு செய்து வந்தது இல்லையே, நாம் தெரிவு செய்து வந்ததில்லை, அது கடவுளுடைய திட்டம். இப்போ நான் இந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன் என்று சொன்னால் அது கடவுளுடைய திட்டம், அவர் வகுத்த திட்டம். ஆகவே அதை நான் ஏற்றுக்கொள்ளும் போது தான் தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ளே வராது. இப்போ நிறைய பேர் அந்த தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே சிக்கி அதாவது அவங்க துவண்டு போகிறாங்க. அவங்களால ஒரு பெரிய நிலைமையோ அல்லது அவங்களுடைய அந்த நான் சொன்ன மன நிறைவை அந்த மகிழ்ச்சியை அடைய முடியாமல் இருக்குது இந்த தாழ்வு மனப்பான்மையால். நிச்சயமாக அது நீங்கள் சொல்கிறது போல் இப்போ இயேசுவினுடைய காலத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், இயேசுவினுடைய காலத்திலே ரோமானியர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த தரப்பினர் சமுதாயத்தில் மேல்தட்டு மக்களாக இருந்தார்கள். அதே போல் அவர்களுடைய மொழி, அவர்கள் பேசிய மொழி லத்தீன் மொழி, அது பிரபலமான மொழியாக இருந்தது. அதே போல் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய குடிமகன் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் கடவுள் தன்னுடைய மகனை ரோமானியனாக அனுப்பல. உண்மைதான். ஆளுகின்ற வர்க்கத்தில் பிறக்க வைக்கல, அடிமைத்தனத்தில் பிறக்க வைக்கிறாரு. யூதர்களாக ஒரு சிறிய ஒரு குழுவிலே பிறக்க வைக்கிறாரு. பாருங்க, அப்போ அது எவ்வளவு தூரம் ஒரு உண்மைதான். கடவுள் இப்போ காட் ஆஃப் லிட்டில் திங்ஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது கடவுள் சிறிய சிறிய விடயங்களூடாக அவர் ஒரு பெரிய ஒரு விடயத்தை உருவாக்குவார். அதனால தான் நான் அழகாக ஒருவர் சொல்ல கேட்டேன், இந்த உலக வரலாற்றையே மாட்டி போட்டார் தானே, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். அப்போ இந்த கிறிஸ்து பிறப்பை நம்ம கொண்டாடும் போது இந்த வரலாற்று நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டிக்குன்னு, உதாரணமாக சில பேர் சொல்லுவாங்க கொமன் ஈரா, அதாவது அது பொதுவான ஈரான்னு சொல்லி, அந்த பொதுவான ஈராவும் எதை வச்சு கணிக்கிறாங்க, இந்த கிறிஸ்து பிறப்பை வச்சுத்தான் கணிக்கிறாங்க. அதாவது கொமன் ஈரா பிஃபோர் கொமன் ஈரா. அப்போ எப்படித்தான் நாம் வார்த்தையை மாற்றினாலும் இந்த வரலாற்று மாற்றிய விடயம் தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விடயம். ஆகவே அன்பான ஃபாதர், அதே மாதிரி நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான்,
இந்த கிறிஸ்து பிறப்பின் ஊடாக, அதாவது கடவுள் மனிதனானதன் ஊடாக இந்த மனித தன்மைக்கு கடவுள் ஒரு பெரிய மாண்பை கொடுத்திருக்கிறார், அதாவது டிக்னிட்டி. அப்போ எல்லாருமே சமமானவர்கள், அந்த சமத்துவம். ஆகவே தான் நாங்கள் எங்களுடைய பின்னணியோ, எங்களுடைய மொழியையோ, எங்களுடைய கலாச்சாரத்தையோ நாங்கள் அதை நினைச்சு நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது, நிறைவுகள் இருப்பது போல குறைகளும் இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பல விடயங்களும் இருக்கிறது. இப்போ நம்ம கிணத்து தவளை போல நாம் ஒரே இதுக்குள்ளே இருந்து நம்ம அடங்கி அது மட்டும் தான் உலகம் என்று இருக்க வேண்டிய விஷயமும் இல்லை. ஆகவே இந்த ஒரு பரந்த உணர்வு நமக்கு வரும். நாங்கள் மனிதர்கள், நாங்கள் மாண்பு உள்ளவர்கள், நம்முடைய பின்னணி எதுவாக இருந்தாலும் இது கடவுள் நமக்கு தந்த பரிசு என்பதை நம்ம புரிஞ்சோம்டா ஃபாதர். பெரிய ஒரு விஷயம், பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். இப்போ நீங்கள் ஃபாதர் சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது எனக்கு ஞாபகம் வந்த ஒரு விடயம். ஒருமுறை ஒருவர் கேட்டார் என்னிடம், ஃபாதர், கடவுள் கடவுளாக இருந்தே இந்த உலகத்தை மீட்டிருக்க முடியாதா? ஏன் கடவுள் மனிதனாக வந்து இந்த உலகை மீட்க வேண்டும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது ஒரு சிறிய ஒரு கதை ஞாபகம் வந்தது. பல நேரத்தில் நாங்கள் பெரிய பெரிய விளக்கங்களுக்கு பதிலாக சிறிய கதைகள் மூலமாக பெரிய உண்மைகளை எங்களால் இலகுவாக விளங்கி கொள்ள முடியும். ஒரு சிட்டுக்குருவியை ஒரு கண்ணாடி ஒரு அறைக்குள்ள மாட்டிக்கொள்ளுது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் அந்த சிட்டுக்குருவியை அந்த கண்ணாடி அடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி அறையிலிருந்து விடுவிப்பதற்காக ஓடோடி வந்து அந்த அறையினுடைய ஒவ்வொரு ஜன்னலையும் திறந்து சிட்டுக்குருவியை நோக்கி ஓடுகிறான். சிட்டுக்குருவியை ஜன்னலை நோக்கி அழைத்து வருவதற்காக ஓடுகிறான். ஆனால் சிட்டுக்குருவி என்ன செய்கிறது? இந்த சிறுவனை பார்த்து பயந்து எதிர்ப்பக்கம் ஓடுகிறது. மீண்டுமாக சிறுவன் இன்னொரு ஜன்னலை திறந்து சிட்டுக்குருவியை நோக்கி ஓடுகிறான். சிட்டுக்குருவி எதிர்ப்புறமாக ஓடுகிறது. கடைசியாக சோர்ந்து போன அந்த சிறுவன் தன்னுடைய பாட்டனாரை சந்தித்து சொல்லுகின்றான், இந்த சிட்டுக்குருவியை என்னால் இந்த சிறையிலிருந்து விடுவிக்க முடியலையே, இந்த கண்ணாடி அறைக்குள்ளேருந்து விடுவிக்க முடியலையே அப்படின்னு ஏக்கத்தோடு சொல்லுகின்றான். அந்த வாட்டமான அந்த முகத்தை பார்த்து அந்த தாத்தா சொல்லுகின்றார், சிட்டுக்குருவியை வழிநடத்துவதற்கு நீயும் சிட்டுக்குருவியாக அந்த அறைக்குள்ளே போகணும். மனிதனாக இருந்து கொண்டு சிட்டுக்குருவிக்கு நீ சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆகவே ஒரு சின்ன கதை, உண்மைதான், நல்ல அழகான கதை. ஆகவே நானும் நம்புகின்றேன், கடவுள் கடவுளாக இருந்து எங்களை மீட்டிருக்க முடியும். ஆனால் கடவுள் மனிதனாக வருகின்ற பொழுது பைபிளில் ரொம்ப வடிவாக சொல்லப்படுகிறது, அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் நம்மை போல் வாழ்ந்தார். நம்மளைப் போல நம்முடைய உணர்வுகள், நம்முடைய வழிகள், நம்முடைய சொந்த பந்தங்கள், ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு தனக்குள் கொண்டிருந்தார் என்று எங்களால் பைபிள் கூறுகின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது, இல்லையா ஃபாதர்? உண்மைதான் ஃபாதர். இப்போ அதனால தான் நாங்கள் எல்லாருமே நம்முடைய எந்த நிலையில், அதாவது நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் நம்முடைய இயல்பு, நம்முடைய உணர்வுகள் எல்லாவற்றோடும் ஆண்டவர் இயேசுவை அணுக முடியும். இப்போ பாருங்க, அவர் ஒரு சிறிய குழந்தையாக இன்றைய நத்தார் நேரத்தில் பிறந்திருக்கும் போது அந்த குழந்தையே எல்லாருமே அணுக முடியும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு குழந்தையை நாம் பார்க்கும்போது அதனுடைய பின்னணி, அதனுடைய அது எப்படிப்பட்டது, எந்த குடும்பம் என்றெல்லாம் நாங்கள் பார்ப்பதில்லை. குழந்தையை பார்த்து கையசைத்து சிரிப்பது தான் உண்மையிலேயே எல்லாருடைய வழக்கம். இப்போ நான் ஒரு முறை இந்த கொழும்பு ஒரு வீதியினூடாக சென்று கொண்டிருந்த போது நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு குழந்தை என்னை பார்த்து சிரித்தது. இது ஒரு பெரிய ஆள் நம்மளை பார்த்து சிரிப்பாங்களா? இனி பெரிய ஆள் உடனே அவங்க என்ன செய்வாங்க, இவர் யாரு, எப்படிப்பட்டவர், இவருடைய பின்னணி என்ன, அவர் என்னென்ன, நம்முடைய நாம் வளர நாங்கள் பலவிதமான கட்டுகளுக்குள்ள, அதாவது நம்மளை அந்த சமுதாயமும் நம்முடைய சிலவளை நம்முடைய பின்னணிகளும் கட்டி போடுகின்றது. ஆனால் குழந்தையாக இருக்கும்போது அது ஃப்ரீ, அதை கட்டி போடுறதுக்கு ஒன்று கிடையாது. ஆகவே தான் அன்பான ஃபாதர், அதே மாதிரி சகோதரங்கள், அப்போ அந்த குழந்தையை போல, அப்போ அந்த குழந்தை இயேசு உண்மையிலேயே நமக்கு தந்த ஒரு பாடம் ஒன்று இருக்குது ஃபாதர், நீங்கள் குழந்தையாக மாறாவிட்டால் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. அப்போ அந்த விண்ணரசு, அவர் இந்த இயேசு நமக்கு கொண்டு வருகிற, அது தருகிற ஒரு பாடம், இந்த விண்ணரசு பற்றிய ஒரு பாடம். அதை பற்றி நீங்கள் சும்மா சொல்லுங்களேன் ஃபாதர். நிச்சயமாக ஃபாதர், இப்போ நீங்கள் சொன்ன அந்த குழந்தை தன்மையை எடுத்து பார்க்கின்ற பொழுது அதையும் தொடர்புபடுத்தி நான் கதைக்க ஆசைப்படுகின்றேன். இப்போ மற்ற எல்லா விலங்குகளையும் நாங்கள் எடுக்கின்ற பொழுது எல்லா விலங்குகளும்
அந்த விலங்கினத்தினுடைய தாயோடு தங்கி வாழுகின்ற தன்மை நாட்கள் குறைவாக இருக்கிறது. ஆனால் ஒரு மனித குழந்தை, பலவீனமான மனித குழந்தை எவ்வளவு காலம் ஒரு பெற்றோரோடு தங்கி வாழுகின்றது? அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 2 வருடத்துக்கு அந்த குழந்தையினுடைய பெற்றோருக்கு தூக்கம் என்கிறதே கிடையாது. அது பெரிய ஒரு சங்கடமான விடயம் தான். அந்த குழந்தை அந்த பெற்றோரை தூங்க விடுவது கிடையாது. ஆகவே அந்த குழந்தையினுடைய தங்கி வாழுகின்ற தன்மை இருக்கிறது. அப்போ கடவுளும் இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு அமைப்பை எடுக்கிறார். அவர் ஒரு பலம் பொருந்திய, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த பவுலில் அடிகளாருடைய கடிதம் சொல்லுகிறது போல, கடவுள் தன்மையாக இருந்த அவர் எல்லாத்தையும் விட்டு ஒரு சாதாரண மனித குழந்தையாக ஒரு பலவீனத்தோடு இந்த உலகிலே தன்னுடைய படைப்பிலே தங்கி வாழுகின்ற ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தாழ்ச்சியை தான் எங்களை விண்ணகம் கொண்டு சேர்க்கும் என்று கடவுள் சொல்லுகின்றார். அதை அகுஸ்தினா சொல்கிறது போல, தாழ்ச்சி தாழ்ச்சி தாழ்ச்சி. அகுஸ்தினா சொல்லுகின்றார் அழகாக. எங்களுடைய குடும்ப பின்னணி, பட்டம், பதவி எல்லாவற்றையும் துறந்து ஒரு மனிதனை ஒரு மனிதனாக அணுகின்ற பொழுது, அதனால தான் மத்தேயு நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது, கடவுள் விண்ணரசுக்கு சேர்க்கின்ற அந்த வீசா ப்ரோசஸ். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் ஆடை கொடுத்தீங்க. நான் சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், நீங்கள் சாப்பிட கொடுத்தீங்க. நான் சிறையிலிருந்தே நோயாளியாக இருந்தேன், நீங்கள் பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்கள் செஞ்சதெல்லாம் எனக்கே செய்வீர்கள். அதுதான் உண்மையில் விண்ணரசுக்கான நுழைவாயில். ஆமாம் ஃபாதர், நீங்கள் அழகாக இந்த விளக்கத்தை சொன்னீங்க. எப்படி இந்த சின்னம் சிறியவராக வேணும், அதே போல் சின்னம் சிறியவர்களில் கடவுளை காண வேணும். ஆகவே தான் கடவுள் கூட சின்னம் சிறியவராக இந்த உலகத்திலே மனிதனானார். ஆகவே அன்பான ஃபாதர் மற்றும் சகோதரங்களே, இந்த நமக்குள்ளேயும் அந்த பெருமிதத்தன்மைகள், அதே போல் பலவிதமான சில இந்த எக்ஸ்டர்னல் ரேப்பிங் என்று சொல்லுவோம், அதாவது நம்மளை சுற்றி நாமளே கட்டி வச்சிருக்கிறோம் நிறைய விஷயங்களை. அதனால தான் நாம் உண்மையிலேயே நம்முடைய மனிதத்தன்மையை ரசிக்கவும் முடிய இல்லை, அதே மாதிரி மற்றவங்களுடையும் அன்பாகவும் பண்பாகவும் நம்மளோட அந்த மனிதத்தன்மையோடு வாழ முடிய இல்லை. அப்போ நம்ம ஒரு இயந்திரத்தன்மையாக வாழ்கிற ஒரு நிலைமை இருக்குது. அதாவது எந்த நேரமும் பரபரப்பும் இயந்திரத்தன்மையான வாழ்க்கை, அந்த அந்த ஆழமான அந்த மனித உணர்வுகள் அதெல்லாம் இல்லை. இப்போ என்னோட சிலுவில் நம்ம பயப்படுறோம். அதை நம்ம அழகாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த வல்னரபிலிட்டி என்று சொன்னால் ஒரு தங்கி வாழ்கிற. அதே மாதிரி இப்போ நான் உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் சிலவில் என்னை உதாசீனப்படுத்தலாம். இப்போ எல்லாத்தையும் தாண்டி நான் உங்களோட அன்பாக உறவாட வேணும்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய எதையும் அதாவது நீங்கள் எதுவும் எனக்கு செய்யலாம். இப்போ நான் எதுவும் தடை இல்லாமல் நான் உங்களை அணுகி வாரேன். அப்போ அந்த ஒரு இதுதான் குடும்ப உறவுக்குள்ளேயோ அதே மாதிரி சமுதாயத்திலேயோ உருவாக வேணும். அப்போ தான் உண்மையிலேயே நாங்கள் ஆரம்பத்திலேயே கதைத்த அந்த உண்மையான மகிழ்ச்சியை மனிதன் அடைய முடியும். இப்போ நாம் நிறைய பேரியர் போட்டுக்கொண்டு நம்மளை சுற்றி எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு நிறைய தடைகளை போட்டுக்கொண்டு நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் அந்த மகிழ்ச்சியை அந்த சமாதானத்தை உணர முடியாது. அப்போ அந்த ரீதியில் பார்த்து இந்த வருஷம் 2025க்குள்ள நாங்கள் காலடி வைக்க போகிறோம். அப்போ திருத்தந்தை அந்த ஜூபிலி ஆண்டுன்னு சொல்கிறாரு. அந்த ஜூபிலியை பற்றி, அதாவது ஜூபிலி என்னென்று சொல்லி நீங்கள் விவிலிய பின்னணியில் ஏதாவது உங்களை சொல்லலுமா? நிச்சயமாக ஃபாதர், ஜூபிலி முக்கியமாக ஜூபிலி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது 2025ஆம் ஆண்டு நாங்கள் எங்களுடைய திருத்தந்தை அவர்கள் ஜூபிலி ஆண்டாக பிரகடனப்படுத்துகின்றார். ஆகவே இந்த நத்தாரோடு நாங்கள் அந்த ஜூபிலி ஆண்டை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம், அந்த ஜூபிலி ஆண்டை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். ஆகவே ஜூபிலி என்று சொல்லுகின்ற பொழுது ஆரம்பத்து காலத்தில் பைபிளில் 7 என்கின்ற எண் ஒரு பூரண எண்ணாக இருக்கிறது, கருதப்படுகிறது. ஆகவே அந்த 7 அப்படிங்கிற அந்த எண்ணினுடைய பெருக்கமாக 49 வருகின்ற பொழுது, ஆகவே 50வது ஆண்டை அவர்கள் ஒரு ஜூபிலி ஆண்டாக கொண்டாடினார்கள். அதாவது பல நேரத்தில் கடன் கொடுத்தவர்கள் அந்த கடனை தள்ளுபடி செய்கிறவர் அப்படியான ஒரு தன்மை காணப்பட்டது. அதாவது அந்த ஜூபிலி ஒரு விடுதலை ஆண்டு, அப்படி ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அந்த விவிலிய பின்னணியில் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இப்பொழுது நாங்கள் நுழைகின்ற இந்த ஜூபிலி ஆண்டை பற்றியும் நாங்கள் ஒரு சில
விடயங்களை எங்களுடைய நேயர்களோடு பகிர்ந்து கொண்டால் அது நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உண்மைதான் ஃபாதர். இப்போ இந்த ஜூபிலி என்று சொல்லும்போது இந்த ஜேசு பிறப்பினுடைய ஜூபிலி 2025ஆம் ஆண்டு. அப்போ நமக்கு தெரியும் ஜேசு 33ஆம் ஆண்டு, அது மாதிரி இந்த ஜேசுனுடைய அந்த இறப்பினுடைய ஆண்டு. அப்போ இது 2033 அது என்ன பெரிய ஒரு மாபெரும் ஜூபிலி ஒன்றும் இருக்குது. அப்போ இந்த 25 என்று சொல்லும்போது இந்த ஜூபிலி ஆண்டை இந்த நம்முடைய நத்தார் இன்றைய தினத்திலிருந்து பாப்பரசர் ஆரம்பித்து வைக்கிறாரு. இந்த ஆண்டு முழுவதும் பலவிதமான திருத்தலங்கள், உதாரணம் ரோமாபுரியில் உள்ள பேராலயங்கள், இந்த ஜூபிலிக்காக ஜூபிலி கதவுகள் திறக்கப்படும். அது மேர்சி, அதாவது இரக்கத்தினுடைய கதவாகவும் ஆண்டவருடைய அன்பின் அருளின் கதவாகவும் அது இருக்கும். அப்போ யாரும் அந்த ஆண்டவருடைய அன்பை அருளை அவங்களுடைய எந்த நிலையிலும் இருந்து சுவைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல் நம்முடைய மறை மாவட்டங்களில் தல திருச்சபைகள்லையும் ஒவ்வொரு ஆயர்களும் ஒரு அவருடைய பேராலயத்தையும் அதே போல் மற்ற திருத்தலங்களையும் நிர்ணயித்து, அதாவது இவைதான் இதற்குரிய ஆலயங்கள் என்று சொல்லி மக்கள் பில்கிரிமேஜ், அதாவது அவர்கள் திரு யாத்திரைகள் மேற்கொள்வார்கள். அதே போல் அந்த ஆலயங்களுக்கு சென்று ஜெபிப்பார்கள். அதே போல் இந்த ஆலயங்களில் மிக முக்கியமாக அவர்கள் ஒப்புரவு திருவருட்சாதனத்தை பெற்றுக்கொள்வார்கள். இதனூடாக பரிபூரண பலன், அதாவது நம்முடைய பாவங்களுக்காக நம்ம மனம் வருந்தி அதை ஆண்டவரோட மன்னிப்பு கேட்கும் போது அது நமக்கு ஒரு பலனாகவும் நமக்கு ஒரு பேராகவும் ஆண்டவருடைய இரக்கத்தை உணரக்கூடிய ஒரு விடயமாகவும் அமைகிறது. ஆகவே நேயர்களே, உங்களுடைய பிரதேசங்களிலும் உங்களுடைய மறை மாவட்டங்களிலும் இப்படியான ஆலயங்களை உங்களுடைய ஆயர்கள் நிர்ணயித்து அதை சொல்லுவார்கள். அதற்கு நாங்கள் இந்த வருடம் பூராக நாங்கள் திருப்பயணங்களை மேற்கொண்டு நம்முடைய ஜெப வாழ்வை ஆழப்படுத்தி நம்முடைய நாளாந்த வாழ்க்கையில் நாம் செய்கிற பாவங்களை எல்லாம் நினைத்து நாங்கள் மனம் வருந்தி அதை எல்லாத்தையும் நிறுத்தி நாங்கள் ஒரு புதிய வாழ்வு கன்வர்ஷன், அந்த கன்வர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ், அப்போ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கன்வர்ஷன், அதாவது மன மாற்றத்தை ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு ஆண்டாக இது அமைகிறது ஃபாதர். நிச்சயமாக ஃபாதர், நாங்கள் இப்பொழுது எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்தை நாங்கள் நெருங்கி இருக்கிறோம். ஆகவே நிறைவாக நான் ஒரு சிறிய விடயத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் இயேசு நாங்கள் பாலனாக இருக்கிறார், சின்ன குழந்தையாக இருக்கிறார், எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை தூக்குவதற்கு ஆசையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கதைத்தோம். உண்மையாக ஆண்டவர் இயேசுவுக்கு குழந்தை இயேசுவுக்கு கரோல் படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம். உண்மைதான். ஏன்னா குழந்தை இயேசு அவர் எங்களை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லைன்னு சொல்ல மாட்டார். அவர் எங்களை சவால் விட மாட்டார், சேலஞ்ச் பண்ண மாட்டார். ஆகவே குழந்தை இயேசுக்கு நாங்கள் எல்லாருமே விருப்பம். குழந்தை இயேசுக்கு நாங்கள் தொட்டில் கட்டி பாலன்குடியில் அமைத்து தூங்கு பாலா அப்படின்னு சொல்லி இயேசுநாதரை குழந்தை இயேசுவை தூங்க வைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் நல்ல விருப்பம். ஆனால் வளர்ந்த இயேசுவுக்கு நாங்கள் அல்லேலூயா படிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வளர்ந்த இயேசு சொல்லுவார், விரியன் பாம்பு குட்டிகளை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படின்னு சொல்லி எங்களுடைய உண்மை நிலையை சொல்லிடுவார், பரிசேயர்களுக்கும் சதிசேயருக்கும் சொன்னது போல. ஆகவே இந்த நத்தார் குழந்தை இயேசுவோடே முடியக்கூடாது. அந்த குழந்தையாக நாங்கள் இயேசுவை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த குழந்தை இயேசு என்னுக்குள் வளர வேண்டும். உண்மைதான். எனக்குள்ள வளர வேண்டும். ஆண்டவருடைய விழுமியங்கள் என்னுக்குள்ள வளர வேண்டும். படிப்பினை எனக்குள்ள வளர வேண்டும். எனக்குள்ள இருக்கிற இயேசு எப்பயும் குழந்தையாக இருக்கக்கூடாது. நிச்சயமாக. ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த கிறிஸ்மஸை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது இந்த விடயத்தையும் பல நேரத்தில் நாங்கள் மறந்துடுவோம் கேரோல்ஸ் படிக்கிறதோட. ஆகவே எங்களுடைய உண்மையான கீதம் கேரோல் கீதம் இல்லை, அல்லேலூயா. ஆகவே நாங்கள் எங்களுக்குள்ள பிறக்கிற அந்த குழந்தை இயேசுவினுடைய குழந்தை தன்மை, அவருடைய படிப்பினைகள் எல்லாமே என்னோடு வளர்ந்து நான் ஆண்டவருக்கு பின்னால் ஓசானா பாடி அல்லேலூயா பாடக்கூடிய அந்த ஒரு போர் வீர கிறிஸ்தவனாக, ஒரு உண்மையான ஒரு சீடத்தியாக மாறுவது ஒரு நத்தாரினுடைய முதல் படியாக இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபாதர். உண்மைதான் ஃபாதர். இப்போ இது பல மக்களும் இந்த நம்முடைய ஆதவன் தொலைக்காட்சியூடாக கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல பலரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்போ அவங்களுக்குள்ளேயும் எல்லாம் இந்த கிறிஸ்மஸில் இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு இது. அப்போ உண்மையிலேயே இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுறது இந்த கடவுள் மனிதனானார்,
அவர் ஒரு சிறிய குழந்தையாக நம் மீது கொண்ட அன்பினால், இந்த மனித குலத்தின் மீது கொண்ட அன்பினால் அவர் மனிதனானார். அதே மாதிரி ஃபாதர் சொன்னது போல் இந்த சிறிய குழந்தை அவர் இயேசு பெரிய மனிதனாக வாழ்ந்து அவர் இந்த மனித சமுதாயம் முன்னேற வேண்டும், அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவர்கள் உண்மையான அமைதியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு படிப்பினையை தந்திருக்கிறார். அந்த படிப்பினையை தான் ஆண்டவர் சொன்னார், அந்த என்ட்ரி வீசான்னு சொல்லுவோம். அதாவது நாம் ஏழை எளியவர்கள், சின்னம் சிறியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களில் கடவுளை காண வேணும். கடவுளை அவர்களை அந்த கடவுள் நாம் கும்பிடுற கடவுளை காண வேணும். அவர்களை கடவுளை அதான் சொல்லுவாங்க, செய்யும் தொழிலை தெய்வம் என்று. அப்போ என்ன தொழில் செய்தாலும் எல்லாரையும் அரவணைத்து, எல்லாரையும் மேம்படுத்தி, எல்லாரையும் நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்பது தான் இந்த கிறிஸ்மஸ் இந்த பெருவிழாவினுடைய ஒரு முக்கிய விடயமாக இருக்கிறது. ஆக ஒவ்வொரு மனிதனும் மேம்பட்ட மனிதனாக கருதப்பட வேண்டும். அவனுடைய மேம்பாட்டுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் உதவ வேண்டும். நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டுமே தவிர உபத்திரமாக இருக்கக்கூடாது. மற்ற மனிதனுடைய வளர்ச்சியில் உறுதுணையாக இருக்க வேண்டுமென்றால் நம்ம அதை செய்ய வேண்டுமே ஒழிய உபத்திரமாக அவனை பிடிச்சி கீழே இழுக்கிறவனாக இருக்கக்கூடாது. அதுதான் இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே எடுத்துக்கொண்டா இதை ஒரு செய்தியாக நல்லா இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. ஆக நிறைவாக அன்பான ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, இன்று நாங்கள் இந்த நிகழ்வினை நிறைவு செய்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய மகிழ்ச்சியினுடைய வாழ்த்துக்களை நானும் அருட்தந்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். உண்மையிலேயே இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்பது மனித மாண்பினுடைய கொண்டாட்டம். இன, மொழி, மத பேதம் கடந்து நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற இந்த அர்த்தத்தோடு, இந்த அடிப்படையோடு நாம் ஒருவர் மற்றவரோடு இணைந்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய உன்னதமான அர்த்தத்தை கண்டுகொள்வோம், மற்றவரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே வாழ்த்துகின்றோம், உங்களை ஆசீர்வதிக்கின்றோம். நன்றி. நன்றி. வணக்கம்.